ஹாய் காய்ஸ், ஷூட்டிங் ஸ்டார் ட்ராமாவோட அடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த பாட்டோட ஓப்பனிங் சீன்லயே ஹீரோவை பார்க்குறதுக்காக ஹீரோயின் ஹீரோவோட வீட்டுக்கு போக அங்கே ஹீரோவோட வீட்டில் இருக்கிற வேலைக்கார ஆண்டியும் ஹீரோயின் கழுத்தில் போட்டிருக்கிற நெக்லஸை பார்த்துடுறாங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு நெக்லஸ் ஹீரோவோட வீட்டில் இருக்கிறதையும் பார்த்துருப்பாங்க. அப்பா ஆண்டியும் ஹீரோயினை பார்த்து, இந்த நெக்லஸ் ரொம்ப காஸ்ட்லியாச்சு, இந்த நெக்லஸை ஹீரோ தான் உனக்கு கொடுத்துருக்கணும், நான் சொல்றது கரெக்டா? ஹீரோ உனக்கு இப்படி காஸ்ட்லியான நெக்லஸ் கொடுக்குறான்னா நீ ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டா தான் இருக்கணும் அப்படின்னு அந்த ஆண்டியும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோவும் கதவை திறந்து ஹீரோயினை கூப்பிட வீட்டுக்கு போன ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து, என்ன ஹனி இப்போ உனக்கு ஓகேயா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் அவனோட அம்மாவை பார்த்து அப்செட்ல இருப்பானா, அதனால என்ன ஓகே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சோகமா சொல்ல, அப்ப ஹீரோயினும் ஓகே நீ எதுக்கும் கவலைப்படாத, என்ன ஆனாலும் நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. அடுத்த பக்கம் மிஸ்டர் யாங்கோட பேசுற ஹீரோவோட அம்மாவும் மிஸ்டர் யாங் கிட்ட, ஹீரோ வீட்டில் உள்ள அந்த ஆண்டி மேல எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு, ஏன்னா அவளும் ஒரு ஆக்டர் தான், அவளும் ஒரு பணக்காரி தான், அப்புறம் எதுக்கு ஹீரோ வீட்டுக்கு வந்து ஹீரோக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஹீரோவோட அம்மாவும் சொல்ல, மிஸ்டர் யாங்கும் சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப மிஸ்டர் யாங்க்கு ஹீரோ சொன்ன ஒரு விஷயமும் ஞாபகத்துக்கு வருது. என்னன்னா, மிஸ்டர் யாங்க்கு கால் பண்ற ஹீரோவும், ஏண்டா மச்சான் என்னோட வீட்டில் இருக்கிற ஆண்டிக்கு நாக்கு எதுவும் செத்து போயிருச்சோ அப்படின்னு கேட்க, மிஸ்டர் யாங்கும் எதுக்குடா அப்படி கேட்குற அப்படின்னு சொல்ல, இல்ல மச்சான் இந்த கிறுக்கு பிடிச்ச ஆண்டி இருக்குல்ல, அது சாப்பாடுல உப்பை போடுதா உப்புல சாப்பாடை போடுதான்னு தெரியலடா, அது சமைக்கிற சாப்பாடை வாயில கூட வைக்க முடியல, அவ்வளோக்கு உப்பா இருக்கு அப்படின்னு ஹீரோவும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பான். அந்த ஞாபகம் மிஸ்டர் யாங்கும் வர, அதனால மிஸ்டர் யாங்கும் அந்த ஆண்டியோட மொத்த டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணி அந்த ஆண்டி எப்படிப்பட்டவங்க, அவங்க உண்மையாவே யாருன்ற விஷயத்த கண்டுபிடிச்சிடுறாரு. அடுத்த பக்கம் நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்ட, ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட, நீ இப்படி ஆறுதலா இருக்கும்போது என்னோட பாட்டி என்ன எப்படி பார்த்துப்பாங்களோ அதே மாதிரி நீயும் பார்த்துக்கிற அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, ஹீரோயினும் அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா என்கிட்ட இருந்து வேற எதையும் நீ எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோவும் எவன் சொன்னா, எதிர்பார்க்கலாம் மாட்டேன், அப்படியே கிட்ட வந்து கிஸ் பண்ணிருவேன் அப்படின்னு ஹீரோயினுக்கு பச்சக்குன்னு ஒரு கிஸ்ஸையும் போட, அப்புறம் என்ன ஹீரோவும் எம்ஜே பையனோட ஷூட்டிங்க்கு கிளம்ப, அந்த நேரம் பார்த்து லாயரும் அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர ரெண்டு பேரும் மறுபடியும் சந்திச்சுக்கிறாங்க. ஹீரோவும் லாயரை வெறுப்பேத்தனுமேனு, யார் இது, அட என்னோட ஸ்வீட் லவர் ஆச்சு அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, லாயர் அதுக்கு, ஆமா ஹனி நீங்க என்ன இங்க பண்றீங்க அப்படின்னு லாயர் கேட்க, இத கேக்குற எம்ஜே பையனும், ஆமா உண்மையாவே நீங்க லவர்ஸா, சரிப்பா பயப்படாங்க, நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன், ரெண்டு லவர்ஸ் பேசும்போது குறுக்க நான் இதுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும், நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு எம்ஜே பையனும் அங்கிருந்து கிளம்ப, அப்போ லாயரும் ஹீரோ கிட்ட, இல்ல நீ தான் லூசா இருப்பான்னு நினைச்சேன், உன் கூட இருக்கிற பையனையும் பாரேன், அவனும் நட்டு கலண்ட கேஸா தான் இருக்கான், சரி பரவாயில்ல போனா போகுது, இன்னொன்னு சொல்லணும், ஹீரோயினை நல்லா பாத்துக்கோ, அவளை ஹர்ட் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத, இதுக்கப்புறம் உன்னோட மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன் அப்படின்னு லாயரும் சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கு என்ன என்ன பிடிக்குமோ அது எல்லாத்தையும் என்னதான் கஷ்டமா இருந்தாலும் வாழ்க்கையில ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு ஹீரோயினுக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிடுறது அது இதுன்னு ஹீரோயினுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் ஹீரோவும் ட்ரை பண்ணி பார்க்கறான். ட்ரை பண்ணது மட்டும் இல்லாம அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு ஹீரோயினுக்கும் மெசேஜ் பண்ணி சொல்ல, ஹீரோயினும் மனசுக்குள்ளாலேயே சிரிச்சுக்கிறாங்க. கட் பண்ணி அடுத்த சீன்ல மிஸ்டர் யாங்கும் அந்த ஹீரோ வீட்டுல வேலை பார்த்த ஆண்டிய தேடிக்கிட்டு அந்த ஆண்டியோட வீட்டுக்கே போக அவரோட ஹீரோயினும் போயிருப்பாங்க. அங்க போய் பார்த்தா அந்த வீட்டுல இப்ப இருக்கிறவங்களும் இவங்க 3 மாசத்துக்கு முன்னாடியே வீட காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, நாங்க இப்பதான் இங்க குடி வந்தோம் அப்படின்னு சொல்ல, மிஸ்டர் யாங்கும் ஹீரோயினும் அங்கிருந்து போனதும் இப்பதான் இந்த வீட்டுக்கு புதுசா குடி வந்தோன்னு சொன்ன பொண்ணு
ஹீரோவோட வீட்டில் வேலை செஞ்ச ஆண்டிக்கே கால் பண்ணி இவங்க வந்தா எப்படி நீங்க சொல்ல சொன்னீங்களோ அதே மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, அதை கேட்டு அந்த வேலைக்கார ஆண்டியும் சரி நீ செஞ்ச ஹெல்ப்புக்கு தேங்க்ஸ், அதனால இந்த மாச வாடகைய நீ கொடுக்க தேவையில்ல அப்படின்னு அந்த ஆண்டியும் சொல்ல, அடுத்த பக்கம் இன்ஸ்டாகிராம்ல ஹீரோயினும் அந்த ஆண்டியோட ப்ரொஃபைல் ஓபன் பண்ணி பார்க்க அந்த ஆண்டியோட ப்ரொஃபைல் ஃபுல்லா ஒரு லக்ஸரியான வாழ்க்கைய வாழ்ற மாதிரி அந்த ஆண்டியோட ப்ரொஃபைல் இருக்கு. இத பாக்குற ஹீரோயினுக்கு அப்பவே அந்த ஆண்டி மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. அடுத்த பக்கம் அந்த ஆண்டியும் மறுபடியும் ஹீரோவை பார்க்க வந்துட்டு, இங்க பாருப்பா, இதுக்கப்புறம் உன்னை பார்க்க என்னால வர முடியாது, இன்னும் கொஞ்ச நாள்ல ஃபாரின் போக போறேன், அதனால உன்னை பார்க்க மறுபடியும் என்னால வர முடியாது அப்படின்னு அந்த ஆண்டியும் சொல்ல, இதை கேட்ட ஹீரோக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால அந்த ஆண்டியும் ஹீரோக்கு ஆறுதலா இருக்கட்டும்னு ஹீரோவை ஹக் பண்ற மாதிரி ஹக் பண்ணி ஹீரோவோட காதுல ஏதோ ஒன்னு சொல்றாங்க. அதை கேக்குற ஹீரோவும் பயங்கரமா ஷாக்காக இந்த ஆண்டி ஏன் இப்படி பண்ணுதுன்னு கண்டுபிடிச்ச மிஸ்டர் யாங்கும் ஹீரோக்கு இதெல்லாம் சொல்லணுமேனு ஹீரோவை தேடி வர, அப்பதான் அந்த ஆண்டி ஹீரோவை பார்த்துட்டு கீழே காப்பாக்கே வருவாங்க. மிஸ்டர் யாங்க பார்த்த அந்த ஆண்டியும், என்னப்பா என்னை பத்தி ரகசியங்களை கண்டுபிடிச்சிட்ட போல, ஆனாலும் நீ ரொம்ப லேட்டுப்பா அப்படின்னு அந்த ஆண்டியும் நக்கலா சொல்ல, மிஸ்டர் யாங்கும் இங்க பாரு, உன்னால ஹீரோக்கு என்ன சரி ஆயிடுச்சுன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன், அத நல்லா உன்னோட மனசுல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் யாங்கும் ஹீரோவை பார்க்க போவ, ஹீரோவும் தலையில கை வச்சு உட்கார்ந்துருக்கான். அந்த ஆண்டி ஏன் இப்படி பண்ணுதுன்னு அப்பதான் காட்டுறாங்க. அந்த ஆண்டிக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. தாங்கிட்ட இருக்கிற காசை எப்படி செலவு பண்றதுன்னு தெரியாம காஸ்ட்லியான கிஃப்டா வாங்கி கொரியால இருக்கிற ஃபேமஸான ஆக்டருக்கெல்லாம் கொடுக்கறது தான் இவங்களோட ஹாபியாவே இருக்கும். அதே மாதிரி இந்த ஆண்டி நம்ம ஹீரோக்கும் ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு கிஃப்டையும் கொடுத்திருப்பா. ஆனாலும் நம்ம ஹீரோ என்னோட ஃபேன்ஸ் கிட்ட இருந்து எந்த ஒரு கிஃப்டையும் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு அந்த கிஃப்டை ரிட்டர்ன் பண்ணிருப்பான். இத பார்த்து காண்டான அந்த ஆண்டி ஹீரோவை பழி வாங்கணுமேனு தான் இப்படி சில்லித்தனமான வேலைய பார்த்துருக்கும். இந்த ஆண்டி ஹீரோட காதுல ஏதோ போய் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதுதான் இது. நான் கொடுத்த கிஃப்டை ஆரம்பத்திலேயே நீ வாங்கியிருந்தா நான் உன்னை ஃபாலோ பண்ணி வந்திருக்கவும் மாட்டேன், உன்னோட சாப்பாடுல உப்பையும் கொட்டியிருக்க மாட்டேன், இனிமே உனக்கு உப்புன்ற பேரை கேட்டாவே என்னோட ஞாபகத்தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். அடுத்த பக்கம் மிஸ்டர் யாங்கும் ஹீரோயினை பார்த்து ஹீரோக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி, அவனுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நீ தான், தயவு செஞ்சு அவனை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றதும் இல்லாம நம்ம லாயர்கிட்டையும் போய் அந்த கிஃப்ட் ஆண்டி கிட்ட இருந்து ஹீரோவை நீ தான் காப்பாத்தணும், இந்த ஹெல்ப்பை ஹீரோக்காக பண்ணாட்டியும் கொஞ்சம் எனக்காகயாச்சு பண்ணித்தா அப்படின்னு கேட்க, லாயரும் மிஸ்டர் யாங் கிட்ட எதுக்கு இப்ப நீ இப்படி எமோஷனலா பேசுற, ஹீரோ மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல, நீ ஃப்ரீயா விடு, இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு லாயரும் சொல்ல, கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோவோடையும் ஹீரோயினோடையும் இறந்து போன பெஸ்ட் ஃப்ரெண்டோட சமாதிய காட்டுறாங்க. அங்க இறந்து போன ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக ஹீரோ கிட்ட ஆரம்பத்துல வேலை பார்த்த மேனேஜர் பையனும் வந்திருக்கான். அந்த இறந்து போன ஃப்ரெண்டோட சமாதிய பார்த்து, மச்சான் எப்பயும் நீ என் கூடவே இருப்ப, ஆனாலும் இப்ப என்னை விட்டு தூரம் போயிட்ட, உனக்கு நடந்த அநியாயத்துக்கு கண்டிப்பா நான் ஹீரோவை பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு ஹீரோவோட பழைய மேனேஜர் பையன் கோவத்தோட சொல்றான். இவ்வளவு நாளா ஹீரோவை பத்தி தப்பு தப்பா நியூஸ் பரப்புனது, ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்ட பார்க்க வரும்போது தூரத்துல பின்னாடி நின்று பார்த்தது எல்லாமே இந்த பழைய மேனேஜர் பையன் தான். ஸோ இதோட இந்த பாட்டும் கம்ப்ளீட் ஆகுது. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல பின் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பாட்டில் பார்க்கலாம். See you next video guys.